பர்வதவர்தினி சமேத அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி தற்போது தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு வழிபாடு நடத்தியிருக்கிறார் பிரதமர். ஜோதிர்லிங்கத்தில் 12வது ஜோதிர்லிங்க கோயிலாக கருதப்படக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தற்போது பிரதமர் மோடி வழிபாடு செய்து வருகிறார். ராமநாத சுவாமி ஆலயம், ராமநாதன் சந்நிதி, அதேபோல பர்வதவர்தினி அம்மன் சந்நிதி உள்ளிட்ட பல்வேறு சந்நிதிகளில் தற்போது பிரதமர் மோடி வழிபாடு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ராம நவமியொட்டி ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்திருக்கிறார். ராமநாத சுவாமி சந்நிதி, அதேபோல அம்மன் சந்நிதி உள்ளிட்ட பல்வேறு சந்நிதிகளுக்கும் சென்று அவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அவருக்கு வழிபாடுகள் நடத்துவதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது சிறப்பு வழிபாடு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று பிரதமர் வழிபாடு செய்திருக்கிறார். சுவாமி தரிசனம் செய்து அவருக்கு நெற்றியில் சிறப்பு திலகமிட்டு அவருக்கு சிறப்பு வழிபாடுக்கான அந்த பூஜை முறைகள், நடைமுறைகள் எல்லாம் செய்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இன்றைய தினம் இலங்கையிலிருந்து இந்திய விமான படை மூலம் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு உச்சிப்புலி மண்டபத்தில் இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்தியாவினுடைய ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய செங்குற்று தூக்கு பாலத்தை, பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சாலை மார்க்கமாக ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து அவர் நடந்து உள்ளே சென்றிருக்கிறார். பாரம்பரிய உடையில் அணிந்து வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் செய்திருக்கிறார். அங்கு சிவாச்சாரியர்கள் அவருக்கு பூஜை மரியாதையும் செய்யப்பட்டது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய பிரசாதமானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மீண்டும் அவர் ஆலய மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவருக்கு உற்சாக வரவேற்பானது ஆங்காங்கே பாஜகவினர் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இங்கே ராமநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாமிகளை அவர் தரிசனம் செய்து வருகிறார். சிறிது நேரம் அவர் யோகா, அதாவது அமர்ந்து அவர் தியானம் செய்ய இருக்கிறதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முடித்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோவிலில் இருந்து வெளியே வர இருக்கிறார். இந்த கோவில் முழுவதுமே கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்புகளானது போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் பிரதமரை காண்பதற்காக அங்காங்கே சாலையில் நின்று அவரை பார்ப்பதற்காக நின்று வருகிறார்கள். இருப்பினும் காவல்துறையினர், எஸ்பிஜி உள்ளிட்ட படையினர் தொடர்ச்சியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி அருண்.